நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல உங்க போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும். இருந்தாலும் அந்த எல்லா ஆப்ஸையும் நீங்க ரெகுலரா பயன்படுத்த மாட்டீங்க. ஒரு சில ஆப்ஸ் தான் நீங்க ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ பயன்படுத்தாத ஆப்ஸ் என்ன ஆகும், என்ன பண்ணும் நம்ம போன்ல உட்காந்துக்கிட்டு? இதை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்க போன்ல யூஸ் பண்ணுங்க. அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜெஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. ஒரு சில ஆப்ஸை மட்டும் நீங்கள் ரொட்டீனாக பயன்படுத்துவீங்க. ஸோ அதை விட்டுருங்க. எப்போமாவது ஒருக்கா பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்ளிகேஷனை நான் என்ன ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். ஐ பட்டன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பெர்மிஷன் இஃப் ஆப் இஸ் அன்யூஸ்ட். சரிங்களா? அதாவது இந்த ஆப்பை வந்து நீங்க அதிகபட்சமா ஒரு 3 மாசம் டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்துக்குள்ளனா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலன்னா அந்த ஆப்போட மொத்த பெர்மிஷனையும் நீங்க ரிமூவ் பண்ணலாம். நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்க இந்த டாகலை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போங்க. அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா பாஸ் ஆப் ஆக்டிவிட்டி இஃப் அன்யூஸ்ட். இது இப்படி ஆஃப்ல இருந்தா இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பெர்மிஷன்ஸ், delete temporary files and stop notification. இது எல்லாத்தையும் இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்பை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 செட்டப்பை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுல நீங்க எதை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க பயன்படுத்தாத ஆப்ஸ்லாம் உங்க போன்ல இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆப்ஸ் பல சேட்டைகள் பண்ணும் பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு. சரிங்களா? அதுக்காக தான் இந்த 2 செட்டப்பை மறக்காம என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.